வணக்கம் அண்ட் வெல்கம். இது மாலை முரசு தொலைக்காட்சியின் முரசரங்கம். இன்று நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பு, தமிழ்நாட்டை குறிவைக்கிறதா பாஜக, எதிர்ப்பை பலப்படுத்தும் திமுக, கூட்டணி கட்சிகள், வேகம் எடுக்கும் தேர்தல் களம். ரைட், விவாதத்திற்குள் செல்லும் முன் கருத்துக்களை அறிமுகப்படுத்தி விடலாம். அரங்கத்தில் நம்மோடு திமுகவிலிருந்து திரு மதிவாணன். வணக்கம் மதிவாணன். காங்கிரஸிலிருந்து திரு இனியன் ராபர்ட். வணக்கம். வணக்கம். அரசியல் விமர்சகர் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ரவிச்சந்திரன். வணக்கம். மற்றும் இணையத்தின் வழியாக நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவிலிருந்து புரட்சி கவிதாசன். சார், உங்ககிட்ட தான் சார் ஃபர்ஸ்ட் வரேன். புரட்சி கவிதாசன் கிட்டே தொடங்கலான்னு சார். தொடர்ந்து கடந்த 2 மாதத்துல 3 முறை மோடி அவர்களுடைய பயணம் தொடர்ந்து இப்போ திருப்பியும் எண்மண் எண்மக்களை முடிச்சு வைக்கிறாரு. நட்டா பாத யாத்திரை பங்கேற்க போறாருன்னு சொல்றாங்க. ராஜ்நாத் வருவதாக இருக்கிறது. அமித்ஷா, இப்படி பல பேச்சுக்கள். இதெல்லாம் பிரச்சாரத்துக்கு முன்னதாகவே அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். 2வது 40 தொகுதிகள், மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டணி, நாங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கிய பயணம். இதெல்லாம் இந்த பரபரப்பு, இதெல்லாம் இந்த 2024 தேர்தல் தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்ம பார்க்குறோம். ஸோ தமிழ் சார்ந்த, தமிழ் மக்கள், இப்படியான பல பேச்சுக்களை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் மோடி தரப்பிலிருந்தும். ஆக தமிழ்நாட்டை குறிவைக்கிறதா பாஜக, அதற்கான முனைப்பில் செயல்படுறாங்களா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? மிகச்சரியா சொல்லணும் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை ஆட்சி அமைப்பதற்கு குறிவைத்திருக்கிறது. அதனால அதை பற்றிய 2வது கருத்துக்கு இடமில்லை. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே சென்னைக்கு வந்தது, அதாவது இந்த மாதத்துல 2 முறை வந்துட்டா இருக்கிறீங்க, 3 முறையா கூட இருக்கும். அதனால சென்னைக்கு வந்தது, ஏற்கனவே திருச்சிக்கு வந்தது சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிப்பதற்காக வந்தார். அதே மாதிரி சென்னைக்கு வந்தது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அதீத முயற்சியினால, அழைப்பின் பேரில், நேரில் போய் விடுத்த அழைப்பின் பேரில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை தமிழகத்தில் துவக்கி வைப்பதற்காக வருகிறார்கள். இப்ப வர இருக்கிற 25ஆம் தேதி தான் நீங்க அரசியல் ரீதியாக பயணமா இல்லையா என்பதை முடிவு செய்யணும். ஆக ஏற்கனவே வந்த 2 பயணங்களும் முழுக்க அரசு நிகழ்ச்சி, குறிப்பா திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளின் பேரில, விருப்பத்தின் பேரில, அழைப்பின் பேரிலே கலந்து கொண்டார். அதனால அரசு விழாவில் கலந்து கொண்டா கூட அரசியல் செய்வதாக இருந்தால், முழுக்க எங்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் தான் அழைத்திருக்கிறது. அதனால அந்த 2 நிகழ்ச்சியும் நிச்சயமாக அரசு நிகழ்ச்சி, அரசியல் நிகழ்ச்சி அல்ல. அப்படியே திரும்பி பார்த்தா ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வராரு, 2 நாட்கள் ராமேஸ்வரத்துல தங்குறாரு. நம்ம அத அரசு நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம அதை சொல்லிட முடியுமா? அத ஆன்மீக நிகழ்ச்சின்னு நீங்க சொல்லணும். ஓகே. ஏன் அப்படின்னா, அந்த 500 ஆண்டு கால போராட்டத்துக்கு ஒரு முடிவு உச்சநீதிமன்றத்தால் சுமூகமாக எடுக்கப்பட்டு, அதன் பேரில் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து அறக்கட்டளையின் சார்பில் உலகம் புகழக்கூடிய அயோத்தி ராம் மந்திர், அதாவது ராம் லல்லா, குழந்தை ராமருடைய சிலையை திறந்து வைத்து பிராண பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஆன்மீக நிகழ்ச்சி. அது ஒரு உன்னதமான தருணம், ஒரு சிலிப்பூட்டக்கூடிய தருணம். உலகமே ராமஜெயம், ராமமயம் ஆகியிருக்கிற பாரத நாட்டை மகாத்மா காந்தியடிகளை ராமராஜ்யம் அமைய வேண்டும் என்றுதான் அவரே கனவு கண்டார். அந்த ராமராஜ்யம் தான் இந்த ராஜ்யம் என்று சொல்லாமல் சொல்லும் முகமாக ராமனுக்கான ஆட்சி அயோத்தியிலே துவங்கி இருக்கிறது. எப்படி வனவாசத்திற்கு பிறகு ராமர் அயோத்திக்கு கொடுத்தாரோ, அது மாதிரி ராமன் மீண்டு வந்திருக்கிறார் அயோத்திக்கு. அதனால இதுலயும் பிஜேபிக்கு என்ன இருக்கு? இது முழுக்க ஆன்மீக நிகழ்ச்சி. ஆன்மீக நிகழ்ச்சின்னு நான் கேள்வி வச்சிடுறேன். நீங்க பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதை நோக்கி நகர்கிறது, அதற்கான முனைப்பு தான் சார் இது அப்படின்றது லாஜிக்கல். ஒரு கட்சி அப்படின்னு இருந்தா, அதுவும் தேசிய கட்சி, ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க முனைவதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம அப்படியே திரும்பி பார்க்கும்போது 2014 பர்சன்டேஜ் இருந்தது, ஆனா ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல. ஒரு பெரிய கூட்டணி 2019 இருந்தது, ஆனா ஆட்சியை பிடிக்க முடியல. ஆனா இந்த 2024
இது எப்படி சாத்தியப்படும்? நீங்க 2026 மனதில் வைத்தாலும் இது எப்படி சாத்தியப்படும்? அதை நோக்கிய வீரியம், அதை நோக்கிய அந்த ஒரு பிளான் அதை நோக்கி போகுது. ஏன்னா இந்த முறை வந்து திமுக என்கிற ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியையும் இதுவரை கூட்டணியிலிருந்து பிளவுபட்டு போன அதிமுக அப்படின்ற இரட்டையிலை தாங்கிய மிகப்பெரிய ஒரு திராவிட கட்சியையும் ஒரு சேர எதிர்க்க வேண்டிய இடத்துல பாஜக இருக்கு. நீங்க சொல்லக்கூடியது சாத்தியமா? கனவுகள் பலிக்குமா? 2014 தேர்தல் என்பது பாஜக தலைமையில என்டிஏ கூட்டணி ஒரு மாபெரும் கூட்டணியை அமைத்து போட்டியிட்டது. அதுல வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்றது தவறு. அதுல 2 பேர் வெற்றி பெற்றார்கள். நம்ம சொல்ல மிகப்பெரிய இடத்தை நோக்கி நகர்றோம் போது இல்ல அதனால 2 பேர் வெற்றி பெற்றார்கள். அதனால அன்புமணி அவர்களும் வெற்றி பெற்றாங்க. அதற்கு அடுத்தபடியா நீங்க 2016 தனித்து நின்ற சட்டமன்ற தேர்தலும் 2019 பெரிய கூட்டணியோடு அமைத்த பாராளுமன்ற தேர்தலும் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையும் நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அரசியலை பொறுத்தவரை இல்லைங்க, 1+1=2 கிடையாது. 1+1=11 அப்படிங்கிறது தான் அரசியல். அதனால இந்த அரசியல் ஏன்னா சில கட்சிகள் ஒரு தேர்தலுக்கு காணாமல் போகும், சில கட்சிகள் ஒரு சில தேர்தலில் காணாமல் போகும், சில கட்சிகள் காலமெல்லாம் லெட்டர்பேடாகவே இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவுல நாங்க எந்த அளவுக்கு ஆழமா வேரூன்றி வருகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ்நாடு வந்து பெரியார் பூமி, திராவிட மாடல் அப்படின்னா நீங்க பதத்திக்கிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டுல கட்சி வருவாய் மாவட்டங்கள் 38லயும் மிகப்பெரிய மாளிகை மாதிரி சொந்தமா கட்டடம் கட்டி அனைத்து அரங்கு வசதிகளோடு, நூலக வசதிகளோடு, இணையதள வசதிகளோடு, அனைத்து வசதிகளோடு பர்ஃபெக்டா 38 இடங்கள்லயும் சொந்தமா காரியாலயம் கட்டி திறந்து வைத்திருக்கிறோம். ரைட் சார். அப்ப நாங்க வந்துட்டு ஒரு தூர இலக்கை வைத்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மெதுவாகவோ விரைவாகவோ தொடர்ந்து இயக்கக்கூடிய இயக்கம். மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு தலைவனின் பின்னால் அந்த தலைவனுடைய வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையிலான காலத்துல வாழ்ந்து வீழ்ந்து விடுகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அல்ல. அதனால இதுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது. தலைவர்கள் மாறினாலும் அமைப்பு அப்படியே நீடிக்கும். அந்த அமைப்பு இப்போதைக்கு 100 ஆண்டு கால திட்டங்களை வைத்திருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் 2047க்கு பிறகு இந்தியாவுக்கு 1000 ஆண்டு கால செயல் திட்டத்தை நாங்கள் வகுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இலக்கு சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ரைட். நான் பண்ணாத அது வந்து தேசிய அளவுல நம்ம தமிழ்நாடு அளவுல இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கோம். ரைட். நான் முதற்கட்ட கருத்தை வாங்கிக்கிறேன்னா மதிவாணன் அவர்கிட்ட தான் வரணும்னு. மதிவாணன் சார், இது திராவிட பூமி, பெரியார் மண், இப்படி பல விஷயங்கள் சொன்னாலும் ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னும் கட்டமைப்பு நாங்கள் பலப்படுத்திக்கிட்டு வரோம். அவங்க சொன்ன சில விஷயங்கள் 38 தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய மண்டலங்களில் வந்து தனியாக கட்சிக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சுருக்கோம், மக்களை சென்றடைவதற்கான கொள்கை கோட்பாடுகளோடு பயணிக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு பெரிய விஷயம் வச்சுருக்கோம், தொலைதூர பார்வை நாங்கள் தொடர்ந்து பயணிச்சிருக்கோம், எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் நிச்சயமாக எங்கள் இலக்கை எட்டி அடைவோம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த பக்கம் இன்று கூட பத்திரிகையாளர் சந்தித்த போது முதல்வர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நகைப்பிற்குரியது, ஏன் 543 சொல்லலாமே அப்படின்றாரு. 40க்கு 40 இங்கு திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும்ன்றாங்க. ஒரு காலகட்டத்தில் திமுகனா அதிமுகன்ற எதிர்வாதங்கள் இருந்த காலம் போய் இன்னைக்கு திமுக பாஜகவை சாட ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இல்லை, நீங்கள் யாரை பற்றி கவலைப்படனாலும் பரவாயில்ல, ஆனால் மக்களை பற்றி கொஞ்சமாவது கவலைப்படணுன்றது தான் என்னுடைய முதல் கருத்து. ஏன்னா இன்றைக்கி தென் மாநிலங்கள் வட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகின்ற முதலமைச்சரே போய் போராட்டம் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த நாட்டுடைய பிரதமர் பண்ணுற ஒவ்வொரு கூத்தம். இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்துக்கு 2,18,816 கோடி, சுமார் 2,4 லட்சம் கோடி வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு நிதி ஒதுக்குறீங்க. ஆனால் வட மாநிலத்தில் இருக்கிற ஒரு மாநிலத்துக்கு 2 லட்சம் கோடி, தென்னிந்தியாவில் இருக்கிற 4 மாநிலத்துக்கு சேர்ந்து 2 லட்சம் கோடி தான். இது என்ன கணக்கு? இது நான் ஒரே சொல்றேன், அதாவது யாரு எவ்வளோ வரி கட்டுறாங்க அதுலேருந்து வரி பங்கிட்டு கொடுக்கணும், அதுதானே முறை.
நாங்கள் ₹1 கட்டினா எங்களுக்கு 29 பைசா கொடுக்குறீங்க. அதுவே ₹1 கட்டுற உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.73 எப்படி எந்த அடிப்படையில் இதே அரங்குல இதே மாதிரி அமர்வுல இந்த கேள்விகளை பல தடவை கேட்டிருக்கோம். ஆனா ஒரு தடவையும் பிரதமர் பதில் சொல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல இது சம்பந்தமா பேசுற பதில் கேட்டு வாங்குவோம். எனக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் தெளிவா ஒரு லைன் சொன்னேன். தொடர்ந்து இங்க இருதுருவ அரசியல்னு சொல்லி திமுக அதிமுக இருந்த காலகட்டங்கள் திமுகவை அதிமுக சாடும், அதிமுக திமுக சாடும், இங்கேருந்து இல்லைனா அங்க போவாங்க, அங்கேருந்து இல்லைனா இங்க வருவாங்கன்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு பாஜக பேசு பொருளா மாறுதா? ஏன்னா அவங்க குறி வைக்கிறேன்னு சொல்றாங்க, தொலைதூர பார்வைன்னு சொல்றாங்க. இது இங்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நோட்டாவை தாண்டி வாருங்கள் பிரச்சாரத்தை தொடர்ந்து திமுக பண்ணிட்டு இருக்கு. சார் நோட்டா இல்ல சார், வேட்பாளரே ஓட்டு போடாத கட்சி. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 0 ஓட்டு வாங்கின கட்சி அது. அவங்க எப்படி நோட்டா கூட என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஓட்டில் நோட்டா வாங்கினா கூட ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு வாங்கணும். வேட்பாளரவே தயாராக இல்லை ஓட்டு போகிறதுக்கு அந்த கட்சிக்கு. அவர் எப்படி பேசுவார்? நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா இது சித்தாந்த பிரச்சனை, கொள்கை பிரச்சனை. நீங்கள் படிநிலையாக இந்த நாட்டை கட்டமைக்கணும்னு பேசுகிறீங்க, நாங்கள் எல்லாரும் சமம்னு பேசுகிறோம். இது எப்படி ஒரே பிரச்சனையாக இருக்கும்? நீங்கள் இங்கே எல்லாரும் அண்ணன் தம்பியா சமூக நீதியை நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் சமூக நீதியை பேச தயாராக இருக்கீங்களா? இன்னைக்கு தான் திடீர்னு உங்களுக்கு சமூக நீதியை பற்றி பேசணுன்ற எண்ணமே வந்திருக்கு. இதனால் வரைக்கும் எங்கே போயிருந்தீங்க? இன்னைக்கு இந்த நாட்டில் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் வெளியே நிற்க வைக்க வேண்டிய அவலம் தான் இன்னைக்கு இருக்குது. காசி விஸ்வநாதர் கோயிலில் எல்லாரும் பார்த்தோம். எதனால் நாடாளுமன்றத்தை கட்டி இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு அந்த அம்மாவை கூப்பிட்டுருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் அயோத்தி ராமர் கோயில்லையே அந்த அம்மாவை கூப்பிட மாட்டீங்க. இதெல்லாம் எங்க தடுக்குது? இதுதான் சித்தாந்த பிரச்சனை, இதுதான் கொள்கை பிரச்சனை. இன்னொரு கேள்வி வைக்கிறேன். நான் திருப்பி நான் உங்களை இந்த வட்டத்துல கொண்டு வரேன். அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆன்மீக பயணம்னு சொன்னாலும் மோடி 2 முறை அரசு விழாக்கள் அதீத முயற்சின்னு ஒரு வார்த்தையை அவர் வைக்கிறாரு. அது வித்தின் கோர்ஸ் அவர் ஸ்லேடையா சொல்றாரு. இந்த அரசு எடுத்துக்கொண்ட அதீத முயற்சியால் மோடி இங்க வந்தார்ன்றதை நான் அழுத்தம் கொடுத்தார் அந்த இடத்துல. 1 2 முறை மோடி பயணப்படுறாரு. திருப்பி பார்த்தீங்கன்னா நட்டா 11 வராரு, 24 மோடி வராரு, ராஜ்நாத் வர போறாருன்னு சொல்லும் பொழுது அங்க பாஜக தமிழ்நாட்டை, ஏன்னா இது சென்ற தேர்தலில் நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட 39 சீட்டுகள் திமுக தான் ஜெயிச்சாங்க, திமுக கூட்டணிகள் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ஒரு 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 குறி வைக்கிறதா இங்க தமிழ்நாட்டில் நாங்க வரணும் அப்படின்ற முயற்சி எடுக்கிறாங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க உருண்டாலும் போட்டாது சரிங்களா? நீங்க எத்தனை தடவை வேணா இங்க வாங்க, என்ன வேணா பண்ணுங்க. தமிழ்நாட்டு மக்கள் 40-40 திமுகவோட கூட்டணி தான் இந்த வாட்டி ஜெயிக்க போகுது. அதில் எந்த மாதிரி மாற்று கருத்து வேணா, அவருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த பிஜேபியை ஏன் ஒழிக்கணும்னு நம்ம பேசுகிறோம்னா, இது மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற ஒரு கட்சி. நீங்கள் என்ன சொல்லி வாக்குறுதியை கொடுத்து இந்த நாட்டை ஆள வந்தீங்க, இன்றைக்கி என்னெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தெளிவாக பேசணும். பெட்ரோல் விலை, டீசல் விலை, டோல் விலை, ஆண்டுக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, இதெல்லாம் எதையாவது ஒன்று நிறைவேற்றிருக்கீங்களா? எதையாவது பேசுனா ஏதாவது ஒரு சாமிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிற பழக்கம் என்ன அது? இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூருக்கு ஒரு பிரதமர் போக மாட்டாரு. இந்த நாட்டில் தானே மணிப்பூர் இருக்குது, ஏன் போக மாட்டாரு? சார் 60 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நேரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? 10 வருஷம் ஆட்சி உங்ககிட்ட முழுசாக இருந்துச்சு இல்லை? 10 வருஷம் கழிச்சுன்னு திரும்ப நீங்கள் எதுக்கு 10 வருஷம் 50 வருஷம் கதை எடுக்கிறீங்க? இன்னைக்கு உங்களோட சாதனை என்ன? இன்னைக்கு மக்கள்கிட்ட நீங்கள் செஞ்ச செயல் என்ன? நீங்கள் விலைவாசியை குறைச்சிட்டிங்களா? வேலையின்மையை குறைச்சிட்டிங்களா? எதை பற்றி பேசுங்க. இன்னைக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கிற பட்டியலில் இன்னைக்கு இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? நேபாளெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்குது. அவங்க ஜிடிபியில் 4வது இடம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியதுதான். உங்ககிட்ட இருக்கிற நண்பர் அதானியோட சொத்து மதிப்போ அம்பானியோட சொத்து மதிப்போ சேர்த்து நீங்கள் சொல்லுங்க. 140 பேருடைய சொத்து இந்த மக்களுடைய மொத்த பேர்கிட்ட இருக்கு. இல்லைன்னா உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் அதானிக்கு வாங்கி கொடுத்த சொத்து மதிப்போ இன்னைக்கு சார் பட்ஜெட்டில் 517 விமான நிலையங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு ஒரு பட்ஜெட்டில் ஒரு வார்த்தை வந்திருக்கு. 1000 விமானங்கள் வாங்கப்படும் சொல்கிறீங்க. 517 விமான நிலையங்களும் 1000 விமானமும் யாருக்கு கொடுக்க போறீங்க? எனக்கு ஒரு சின்ன கேள்வி. வாங்கி அதானிக்கு அம்பானிக்கு கொடுக்கறது வரி பணம் கட்டுறோமா? இங்க ஒரு சின்ன கேள்வி வச்சிடுறேன். மதிவாணன் சட்டம் தான் அந்த கேள்வி. நம்ம அதானியை பேசுறோம் ரைட்டு. சமீபத்தில் நடந்த GIM அதில் மாநாட்டில் நம்ம கையெழுத்திடுறோம். இவ்வளோ குற்றச்சாட்டு மத்திய அரசே அண்டி இருக்கக்கூடிய அதானி குறை சொன்னால் நம்ம சைன் பண்ணியிருக்கிறது எங்கே? எவ்வளோ கோடிகளுக்கு சைன் பண்ணியிருக்கோம். அப்போது நமக்கு வரும்போது அது அதானி வேற, அங்கே போனால் அது தப்பா? நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க மாட்டீங்க. அதானிக்கு கம்பெனிக்கு கொடுக்கறது அதாவது ஒரு ஸ்டேட்டு ஒரு கம்பெனிக்கு கொடுக்குற வேலை வாய்ப்பையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எல்லா பிஸ்னஸ் மேனையும் விட்டுட்டு அவரை மட்டும் ஃப்ளைட்டில் கூட்டின்னு போயிட்டு இந்தோனேஷியாவில் இங்கே ஆஸ்திரேலியாவில் இதில் இது எப்படி பார்க்குறீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இது எப்படி ரெண்டும் ஒன்றா பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியலையே. அதனால தான் அதானியை எதிர்க்கிறோம்.
நீங்க ஒரு கம்பெனிக்கு தனிப்பட்ட முறையில் எல்லா கம்பெனியும் கூப்பிடுங்க, எந்த கம்பெனி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த கம்பெனிக்கு நீங்க வேலை கொடுத்துட்டு போங்க, யார் வேணாம்னு சொன்னா. இன்னைக்கு நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக அப்படின்றத எதிர்ப்பு நம்ம சொல்றோம். இந்த முறை மும்முனை போட்டியா 4 முனை போட்டியா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. கூட்டணி அப்கோர்ஸ் முன்கூட்டியே ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க. இந்த ரயில் கரெக்டா போயிட்டு இருக்கு, டீரெயில் ஆகலை அப்படின்னும் போது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இந்த 2-3 வருஷம் ஆட்சி நாங்க அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும் இருவருமே சொல்லி சுத்துறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை என்ன 3 வருஷம் எதிர்ப்புன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் 98% நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். ரைட். நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். இல்லம் தேல்வி கல்வியிலிருந்து, மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து, இன்னுயிர் காப்பகம் திட்டத்திலிருந்து, காலை சிற்றுண்டி திட்டத்திலிருந்து, இலவச பஸ் போக்குவரத்து திட்டத்திலிருந்து, புதுமை பெண் திட்டத்திலிருந்து எல்லா திட்டங்களும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ எங்கள் மேலே வந்து இவ்வளோ கோவம் இருக்குதுன்னா நீங்கள் சொல்கிறது அந்த மோடி மேலே நமக்கு எவ்வளோ கோவம் வரணும்? எவ்வளோ டீசல்? 56 ரூபா. பெட்ரோல் எவ்வளோ? நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு பூண்டு 110 ரூபா நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது இருந்தது, இன்னைக்கு 400 ரூபா பூண்டோட விலை. இஞ்சி 94 ரூபா இருந்தது, இன்னைக்கு 240 ரூபா. தோரம்பருப்பு 74 ரூபா இருந்தது நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது, இன்னைக்கு 140 ரூபா. பாசி பருப்பு 97 ரூபாயிலேருந்து 135 ரூபாய் ஏறி இருக்கு. உளுத்தம்பருப்பு 79 ரூபாயிலேருந்து 140 ரூபாய் ஏறி இருக்கு. அரிசி 35 ரூபாயிலேருந்து 60 ரூபாய் ஏறி இருக்கு. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இந்த பட்டியலில் பார்த்தா பால் 30லேருந்து 50, சிமெண்ட் 300லேருந்து 380, இருசக்கர வாகனம் 48,000லேருந்து 65,000 வரைக்கும் உயர்ந்திருக்கு. கடலை எண்ணெய் 130 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கு. நல்லெண்ணெய் 300 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கு. நீங்க ஏத்தின பெட்ரோல், நீங்க ஏத்தின டீசல், நீங்க ஏத்தின டோல், இந்த 3 மேக்சிமம் குறைச்சிங்கனால இதெல்லாம் தானா குறையும். நீங்க வந்த ஆட்சிக்கு வந்த டோல் எல்லாம் எடுத்துருவோம்னு சொன்னீங்களா இல்லையா? எடுத்துட்டீங்களா? பெட்ரோலுக்கும் டீசலுக்கு எவ்வளவு கலால் வரி போட்டிருக்கீங்க? டீசலுக்கு 320%, பெட்ரோலுக்கு 240% போட்டிருக்கீங்க. இது என்ன கணக்குல போடுறீங்க? நீங்க மாநில அரசுக்கு வருவாய் வரவே கூடாதுன்ட்டு நீங்க நேரடியா ஒன்றிய அரசுக்கு வருவாய் வரணும்னு எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில்? அப்போ ஒரு ஒன்றிய அரசுக்கு ஒரு மாநில அரசு எப்படி செயல்படும்? இன்னைக்கு அதனால தானே ஆளுங்கின்ற முதலமைச்சர் போய் போராட்டம் பண்ற அளவுக்கு நீங்க ஆக்கியிருக்கீங்க. நாளைக்கு கேரளா கவர்மெண்ட் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்களே, திமுகவும் சேர்ந்து போகுது அந்த ஆர்ப்பாட்டத்தில். நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க ஏன் ஓரவஞ்சனையா பாக்குறீங்க? மக்களுக்கு செய்ய வேண்டியது ஒரு கடமை. இவ்வளவு விலைவாசி ஏறிது, எங்கேயாவது பிரைம் மினிஸ்டர் அதை பத்தி பேச தயாரா இருக்காரா? ரைட், நன்றி. நான் குறுக்கீடுக்கு புரட்சி கவிதாசன் நடுவுல வந்தார். சார், உங்களுடைய கருத்து நடுவில் சொல்ல சுருக்கமா? இல்ல, அவங்க இந்த மாநிலத்தை எண்ணிக்கை அடிப்படையில ஒப்பிட்டு பேசுறது ரொம்ப அபத்தங்க. அது ரொம்ப தவறான பார்வை. ஒரு விஷயம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல அதிக வருமானம் வருது, ஒட்டுமொத்த வருமானத்தை கோயம்புத்தூருக்கு மட்டும் கொடுங்கன்னு கோயம்புத்தூர்காரங்க கேட்கறதும், திருப்பூர்ல அதிகமான வருமானம் வருது அதனால திருப்பூருக்கு கொடுங்க அப்படின்னு திருப்பூர்காரங்க கேட்கறதும் சரியா இருக்க முடியுமா? எல்லாத்தையும் மேடு பள்ளங்களை நிரவி சமன்படுத்துவதுதான் ஒரு அரசாங்கத்துடைய பாரபட்சமற்ற பார்வையாக இருக்க முடியும். அதுக்கு மேல 22 கோடி பேர் மக்கள் தொகை இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை இந்த 4 மாநிலத்தை சேர்த்தாவே அத்தனை எண்ணிக்கை வராது. 4 மாநிலத்தை சேர்த்தாவே 25 கோடி தான் வரும். இந்த 4 மாநிலங்களுடைய எண்ணிக்கைக்கு நிகராக லிட்டில் இந்தியா என்று சொல்லப்படுகிற ஊபியை அங்க பாத்தீங்கன்னா 80 எம்பி இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்போ குட்டி இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய லிட்டில் இந்தியாவுக்கு நீங்க கூடுதலா கொடுக்குறாங்க, நீங்க குறைச்சலா கொடுக்குறாங்கிறது எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? எண்ணிக்கை அடிப்படையில பாக்குறீங்களா இல்ல வருமானத்தில்? இந்தியாவுடைய முன்னணி மாநிலமா இருக்குன்னு சதா நம்முடைய மாநில முதல்வர் திராவிட பேரரசின் மாடல் தான் இந்தியாவுடைய 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரே குறை கூறுகிற பட்டியலை வாசிக்கிறீங்க, வளர்ச்சியில் வருத்தப்படுறீங்க, ஒண்ணுக்கு முரண்பாடா இருக்கு. நன்றி புரட்சி சார். நான் நீங்க சுருக்கமா சார், நேரல பிரேக்குக்கு போயிட்டு வந்து நான் இவர்ட்ட வரணும், டிடிஎஸ் கிட்ட. வரி வருவாய் என்றது யாருகிட்ட இருந்தது? வரி வருவாய் யாருகிட்ட இருந்தது அதை சொல்லுங்க முதல்ல. அப்புறம் எங்க கிட்ட இருந்த வரி வருவாய் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க எங்க கிட்ட இருந்து கலெக்ஷன் பண்ணி இன்னொரு மாநிலத்துல கொடுப்பீங்கன்னு சொன்னா அப்ப நாங்க வளர்ந்தது ஒரு தப்பா? இதுக்கு மேல அபத்தமா நாங்க வளர்ந்தது ஒரு தப்பா? நாங்க வளர்ந்தது அபத்தமா பேசவே முடியாது. நாங்க வளர்ந்தது ஒரு தப்பா? பேசலாம், என்ன பேசிட்டு இருக்காரு அவரு? நாங்க என்னங்க பேசுறோம், நீங்க என்னங்க சொல்றீங்க? என்னங்க சப்ஜெக்ட் பேசுறோம், நீங்க என்ன சப்ஜெக்ட் பேசுறீங்க? வரி வருவாய் தான் எங்களுக்கு முக்கியம், நாங்க மக்களுக்கு செய்ய வேண்டாம். ரவிச்சந்திரன் சார், ரொம்ப சிம்பிள். நான் வந்து
சப்ஜெக்டை தாண்டி சப்ஜெக்டை ஒட்டின்றதோட 3 விஷயம் அவர் சொல்றாரு. விலைவாசி உயர்வு ஏறி போயிருக்கு, நிதி பகிர்வுல சரிநிகர் சமானம் இல்லை 2, 3வது ஒரு குறிப்பிட்ட கார்ப்பரேட்டுகள் குறிப்பாக அதானி போன்றவர்களுக்கு மட்டுமே ஆதரவு. இப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்தில் வேண்டாம், இப்படிப்பட்டவர்கள் தமிழகத்துக்கு கால் ஊன்றக்கூடாது, இதில் நாங்கள் தெளிவா இருக்கோம் அப்படின்றதும் நான் உங்களுக்கு ஒரு விலைவாசி பட்டியல் சொல்றேன். 65ல் எம்எல்ஏ ஆகணும்னா திமுகவில் 2 லட்சம் கொடுத்தா போறோம். நம்ம வந்து குற்றச்சாட்டுகளுக்கு போறோம் சார், நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துருவோம். நான் குற்றச்சாட்டுக்கு சொல்ல சார், உண்மையிலே உங்களுக்கு முடிஞ்சா நீங்க தினத்தந்தியும் மாலை முரசையும் படிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு உண்மையான தகவல் சொல்றேன். அன்னைக்கு ஒரு எம்எல்ஏக்கான தகுதி அவர் 2 லட்சம் கொடுத்தா போறோம். இன்னைக்கு ஒரு எம்எல்ஏக்கான தகுதி நான் ஒரு விலைவாசியை பத்தி பேசுறேன். கேள்வி என்னன்னா, நான் கேட்ட கேள்வி நீங்க தெளிவா கேளுங்க சார். விலைவாசியை தாண்டி 2-3 விஷயங்களும் அவர் சொல்றாரு. குறிப்பிட்டு அவரு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னாரு, நீங்க அதை மறுதளிச்சிருக்கணும், மறுதளிக்கல. 70 விமான நிலையம் 100 விமானம் கேட்டேன்னு இல்லைங்க, நான் சொல்லிடுறேன். அதானிக்கோ இல்லை சரி அவங்க தாத்தாக்கு கூட விமான நிலையத்தில் விமானத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு விமான நிலையத்தை அங்கே கமர்ஷியல்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும்தான் கொடுப்பாங்க. ரைட்டு. விமானத்தெல்லாம் தூக்கி கொடுத்து பைலட்டை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்படி கதவோட விட்டா அந்த ரேஞ்சு கதவோட. ஏர் இந்தியா காங்கிரஸால நஷ்டப்பட்ட ஒரு நிறுவனம். அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லாம இருந்தது, அவர் வாங்கினார். பாஜக தமிழகத்தை குறி வைக்கிறது. அதானியை பத்தி பேசுறதா இருந்ததுன்னா அடிப்படையில் முதல்ல விமான நிலையம்னா என்ன, அங்கே என்னத்தை கொடுப்பாங்க எதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணணும். இப்போ பீச்சில் வந்து இத்தனை சுண்டல் கடை வைக்கலான்னு ஒரு ஏலம் விடுறாங்கன்னா பீச்சையே கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, பீச்சில் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இஷ்டத்துக்கு எதை வேணாலும் புருடாவாக விட்டுட்டு இருக்கணும். அடுத்தது நேரம் அவர் உங்களுக்கு குறுக்கிடல. அடுத்தது வந்து நானும் பொறுத்து நம்ம கேட்ட கேள்விகள், அதாவது தேர்தல் இதில் வாக்குறுதி தேர்தல் அறிவிக்கையிலேயே 1 ரூபாய்க்கு 3 படி அரிசியிலிருந்து 2 ஏக்கர் நிலத்திலிருந்து கடன் ரத்திலிருந்து நகை கடன் ரத்திலிருந்து கதை விட்டு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்திருக்கோங்கிறது புரியாமல் 2014 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்க முடியும்னு ஒரு முதலமைச்சராக இருந்த மோடி பிரதமராக ஆகும்போது சொல்லி அதற்கப்புறம் 2 முறை அவர் பிரதமராக வந்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்காம பேசிட்டு இருந்தா நான் ஒன்றும் பதில் சொல்றதுக்கு இல்லை. பிஜேபியோடைய தேர்தல் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அதானே விவாதம். தேர்தல் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா 136 சீட்டு 2014 வந்து 50% வாக்கோட வெற்றி பெறுறாங்க. 226 சீட்டை வந்து 2019 50% வாக்குகளோட வெற்றி பெறுறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, நான் போன விவாதத்திலே உங்களுக்கு சொன்னேன், 200 தொகுதிகளில் கடந்த 3 தேர்தல்களாக அவங்க வெற்றி பெறவே இல்லை. அப்போ 343 தான் வெற்றி பெற்றோ தோல்வியுற்றோ அவங்க வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. அப்போ 282 தொகுதி 2014 303 தொகுதி 2019 அவங்க வெற்றி பெறாங்க. அப்படின்னும் போது அதுல 248 தொகுதியை 2014 வெற்றி பெறாங்க, 2019 வெற்றி பெறாங்க. ஒரு 55 தொகுதி புது தொகுதிகள் வெற்றி பெறாங்க, ஒரு 32 தொகுதி அவங்க தோத்து போறாங்க. இப்படித்தான் அவங்களுடைய, அதாவது ஒரு நாட்டினுடைய தேர்தலையே 200 தொகுதிகளில் ஜெயிக்கவே முடியாத நிலையிலிருந்து அவங்க வந்து வெற்றியினுடைய அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. இந்த 40 பிரீச் பண்ண முடியலையே. இந்த 40 பாருங்க, இந்த 40ஐ பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்டத்தில் காலே ஊன்ற முடியாது. வாஜ்பாய் இருந்த காலத்திலேயே அப்படி சொல்லப்பட்டிருந்தது. ஜெயலலிதா அம்மா தான் வந்து வாஜ்பாய் அப்படிங்கிற அந்த பிஜேபி அப்படிங்கிற அந்த இதை கொண்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி கூட எம்ஜிஆர் காலத்தில் கூட மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறது வந்து இங்கே யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த தேர்தலில் இப்படி ஓட்டு போடுறாங்க. இன்றைக்கி என்ன பொசிஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால், பிஜேபி என்பது ஒரு சக்தியாக மாறி இருக்கு. நீங்கள் 2014 2024 2 காரணத்துக்காக கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு காரணத்துக்காக கம்பேர் பண்ணலாம், 3வது அணியாக இருந்தாங்க. அப்போ திமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா அவர் 2 சீட்டுன்னு சொல்லும்போது சார் 2 சீட்டு தான் சார் அப்படின்னு நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷனுக்கு மறு எக்ஸ்பிரஷன் வந்து 39 நான் சொன்னேன். அது வேற விஷயங்க. ஒரு சீட்டில் கூட ஒரு தேர்தலில் ஜெயிக்க முடியாமல் போகின்ற ஒரு நிலைமை அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு அது தொடங்கிய காலத்திலிருந்து அது எங்கெங்கெல்லாம் போட்டி போட்டு மேலே வருதோ அங்கே வந்ததில்லை. போட்டி போடாத இடங்களில் வந்திருக்கலாம், அது வேற விஷயம். அப்போது அவர்களுடைய இன்ஜினியரிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கான்ஸ்டிடுவன்சியில் நான் ஏன் தோத்தேன், இங்கே என்ன காரணம், அதுக்கு நான் என்ன பண்ணணும், எது செய்தால் அந்த இடத்துல கரெக்டாக வரும். அப்படி தான் இந்த மோடியுடைய ஆட்சி 9 வருடத்தில் என்ன பண்ணாங்க, முதல்ல பிஜிலி சடக் பாணி, அதாவது கழிப்பறைகள் முதல்ல வேணும், மின்சாரம் முதல்ல கொடுக்கணும் நாடு பூராக.
அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து கொண்டு போயிட்டு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவன் வேணும்னா தனித்துவம் வாய்ந்த தலைவன் வேணும். இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல தலைவர்கள் இருந்திருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு தனித்துவமான தலைவர் வேணும். அப்போ அந்த தலைவரால் உடனே நாளைக்கே இருக்கிற எலெக்ஷனில் வின் பண்ணுற அளவுக்கு அவர் இருக்காருன்னா உள்ளேயே கால் பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு அங்கே ஆட்கள், தேசிய கட்சினா காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, காலை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி அவர் இந்த எலெக்ஷனில் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறார். இப்போது 5 சீட்டு கிடைக்குமா, நோட்டாவை தாண்டி போட்டு போங்க, நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா ஜெயிச்சு பாருங்கள், இங்கே ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது, பெரியாருடைய மண், இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். எப்போ வரைக்கும்? டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் 5 மாநிலத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்க. டிசம்பர் 3ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே பராசக்தி படம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தேர்தலில் ஒன்றும் தகவல் கொடுக்க முடியல, இருந்தது ஒரே ஒரு தெலுங்கானா வெற்றி தான். அதே மாதிரியே இப்பையும் இந்த தேர்தலையும் நீங்கள் முதலில் சிந்திங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன? அதிமுக தனியாக நிற்குது, பிஜேபி தனியாக நிற்குது, திமுக தனியாக நிற்குது. திமுக தனியாக நிற்குதுன்னா அது அது ஒரு கூட்டணியோட தான் நிற்கும், அது தனியாக நிற்காது. ஆனால் 3 கூட்டணிகளாக நிற்குதுன்னா முதல் முறையாக 3 சித்தாந்தங்கள், 3 கோணங்களில் ஒரு தேர்தல் நடக்குது. பழைய ரிசல்ட்ஸை நீங்கள் ஒப்பிடக்கூடாதுங்கிறத நான் கேட்டுப்பேன். ஏன்னா ரிசல்ட்டே உங்களுக்கு அதை சொல்லும். பாஜகவுக்கு என்னன்னா கொங்கு மண்டலத்திலும் தென் மாவட்டங்களிலும் அதிமுகவோட போட்டி போடுது. சென்னை சார்ந்த இந்த மாவட்டங்கள்லாம் வந்து திமுகவோட போட்டி போடுதுங்கிற அளவுக்கு தெள்ளத்தெளிவாக அது வந்து பிரிஞ்சிருக்கு. பழைய அதிமுகவை வைத்துக்கொண்டு நீங்கள் பேசக்கூடாது. எதுவுமே பழசு கிடையாது, எதுவுமே புதுசு கிடையாது. அதிமுகக்குன்னு கட்டமைப்பு இருக்குது. 33% வாக்கு நீங்கள் கடைசியாக கேட்டால் சொல்லிடுவீங்க, அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஒரு பக்கம் ஊழல் என்கின்ற வார்த்தை எடுத்து வைக்கிறாரு, அதை நிரூபிக்கிறாருன்னா சொன்னீங்களே குற்றச்சாட்டுகள் சொன்னீங்களே, என்ன சொன்னாரு? 140 பேர்கிட்ட மட்டும்தான் இந்தியாவுடைய மொத்த சொத்து இருக்குது. 9 பேருங்க, 1,30,000 கோடி, வெறும் 9 பேரு. ஸோ இது பார்த்த உடனே 140 பேர் இந்தியாவுக்கு டிவைடட் பை 30னா கூட கம்மியா வரணும். ஆனா இதையெல்லாம் அவர் தைரியமாக எடுத்து வைக்கிறார். இன்னொன்று வந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த அண்ணாமலை ஐயாவை பொறுத்த வரைக்கும் எதை வந்து தன்னுடைய சித்தாந்தம்னு சொல்றாரோ அதனுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறார். அதுல எந்த மாற்று இந்த கேள்வி உள்வாங்கிட்டு பேசலாம். ஆனா நீங்க அண்ணாமலை சார்ந்த விஷயங்கள் முன்னெடுக்கிறான்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்ன அப்படின்னா, இந்த மழை புயல்ல எவ்வளவு கொடுத்தாங்க, தொடர்ந்து வைக்கப்பட்ட கோரிக்கை நான் முடிச்சிடுறேன். 2வது, கவர்னர் மூலமாக வித்ஹோல்டு பண்ணப்படக்கூடிய ஃபைல். எங்களுக்கு வந்து மக்களுக்கு செய்த வாக்குறுதிகள் கூட நிறைவேற்ற முடியாம பல சிக்கல்கள், எங்க உரையே படிக்காத கவர்னர் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதையும் சொல்றாங்க. பல விஷயங்கள்ல பாரபட்சம் காட்டுகின்ற மத்திய அரசு கோரிக்கைகள் வைத்தாலும் அது செவிமடுப்பதில். இப்போ இது எல்லாமே என்னன்னா, ஒரு பாஜக தமிழகத்திற்கு என்ன செய்திருக்கு, என்ன செய்கிறதுன்ற கேள்வி எழுப்பும்போது மக்கள் மட்டும் நான் அழகா பதில் சொல்லிடுறேன். ஆக்சுவலா தமிழ்நாட்டில் ஒரு கல்வெட்டு வைக்க போறோம். ஒரு 40 கட்டமைப்புகள் இந்த மாதிரி கதைகள் இருக்கு. அதுக்கு 100 முறைக்கு மேல பதில் சொல்லிட்டோம். இருந்தாலும் 101வது முறை சொல்றதுக்கு பதிலா கல்வெட்டா எழுதி வச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அடிப்படையில் மசோதாக்கள் நிறுத்தப்பட்டதால் ஒரு மனிதனுக்கு பாமரன் இல்லை, பணக்காரனோ ஏழையோ பாமரனோ, ஒரு மனிதனுக்கு அந்த மசோதாக்களால் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டதான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நம்பர் 1. 2வது, நீங்க ஆன்லைன் ரம்மியை எவ்வளவு லேட்டா கொடுக்குறாங்க, அது எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரஷர் கொடுக்கப்பட்டது. ஆன்லைன் ரம்மினால தற்கொலைகள் தொடர்ந்து நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, நீங்க ஒரு கட் பண்ணி போடுவீங்க இல்லையா, அதுல ரம்மி விளம்பரம் வரும். இந்த நிகழ்ச்சின்னு இல்ல, எதுல வேணாலும் வரலாம். நீங்க கொடுக்கறது இல்லைங்க, நீங்க கொடுக்கறது இல்லையா, யூடியூப் முடிவு பண்றது தானே. உங்களுக்கு SMS வருது, எனக்கு SMS வருது. இன்னைக்கு சாவு கணக்குகளே இல்லாம போச்சு. அன்னைக்கு எல்லாம் செத்தவன் எல்லாம் ரம்மி கொண்டு வந்தோம், நல்லவங்க 48 பேர் இறந்தாங்க, வருத்தம். ஆனா இன்னைக்கு வந்து சாவு கணக்கே ரம்மிக்கு இல்லாம போயிடுச்சு. காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கும் ஆன்லைன் ரம்மி நடந்துகிட்டு இருக்கு, அதே பணத்தோட தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது செய்தியா. 2வது கேள்வியா நீங்க என்ன கேட்டீங்க, அதாவது முக்கியமான குற்றச்சாட்டுன்னு நீங்க வச்சது நிவாரண நிதியே கொடுக்கலையே. ஏங்க 3 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறீங்க, 2.25 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த ரெண்டும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதை தவிர மாநிலத்துக்கு இப்போ வரி வருவாயெல்லாம் பற்றி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினார். ஜிஎஸ்டியில் ஸ்டேட் ஜிஎஸ்டி 50% உங்ககிட்ட தான் வருது. ஐஎஸ்ஜிஎஸ்டி உங்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் நடக்கிற வருவாயில் 50% உங்ககிட்ட தான் வருது. மத்திய அரசு கொடுக்கறதுல மீறி நீங்கள் கொடுக்குறீங்க மத்திய அரசுக்கு 50%. அதுல இருந்து உண்மையை சொன்னால் பிரச்சனை வந்துடும். அதுல இருந்து
41% வந்து இங்க தான் திட்டங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்க இவ்வளவு திட்டங்களை தான் அறிவிச்சார் இல்லையா? எடுத்துட்டு போறீங்களா? பாருங்க, நாங்க எடுத்துட்டு போகலன்னா ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனைனா மத்திய அரசு என்ன செஞ்சதுன்னு கேட்டா ஸ்டிக்கரை பிச்சு பார் தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இனியன் கிட்ட தான் நீங்க பதில் சொல்லணும். இப்ப எதுக்கு இவரு பதில் சொல்லணும்? சம்பந்தமே இல்லையே. அப்ப இவருக்கு நான் திரும்ப பதில் சொன்னாருமா? நான் பதில் சொல்றேன். நீங்க பத்தி பேசினாருங்க. எதை பத்தி பேசினாரு? நீங்க ஏன் பேசுறீங்க? வீடு கட்டி எனக்கு பதில் சொல்றீங்க. பிரதமர் வீடு கட்டி எதுக்கு வீடு கட்ட சொல்றாரு? ஒரே ஒரு லைன்ல நீங்க ஏன் முடிக்கிறீங்க? பிரதமர் வீடு பேசவே கூடாது. நீங்க வாயை திறக்க கூடாது. நீங்க ஏன் இப்ப பேசுறீங்க? அதுல யார் நீதிபதி ஆக்கினா? நீங்க என்னைக்கு வந்து பிரதிவாதி ஆவீங்க? அதுல 2 லட்சம் கட்சிக்கு யார் ரேட் வச்சு திமுக என்ன பண்ணுச்சு? நீங்க யார் பேசுறதுக்கு மைனஸ் பண்ணீனா 2,06,460 நீங்க தான் நிறையாரு வீடு கட்ட பதில் சொல்றீங்க. அவர் மாநிலத்துக்கு யார் காசு சொல்றதுக்கு? மாநில அரசு காசு. ரைட் பேசுறாரு. ரைட் நன்றி மதிவாளன். நீங்க முடிச்சீங்க சார். நீங்க ஸ்டிக்கர்க்கான பதில் அவர் குற்றச்சாட்டு சொன்னா பதில் மாநிலத்தோட காசு எடுத்து நீங்க ஓட்டிக்கிறீங்க. நீங்க தான் ஸ்டிக்கர் ஓட்றீங்க. அமைதி. இந்த உதாரணத்துக்கு சொல்றேன் சார். ஊழலை பத்தி பேசுறாரு. பிஎம் கேர் நேரம் முடிஞ்சு போச்சு. நீங்க திருப்பி இனியன்ட்ட வரேன். எல்லா ஊழலான தகவலை கொடுக்கிறீங்க. நான் இனியன் கிட்ட வைக்கிறேன். சார் நன்றி. இதுவரைக்கும் நன்றி. இனியன் கிட்ட ஊழல் பண்ண கட்சி பிஜேபி. மதியானம் சார் அமைதியில நான் 2 முறை நீங்க பேசுறீங்க. 3வது முறை உங்ககிட்ட வரேன். நான் இனியன்ட்ட போறேன். நான் அமைதியா உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிற பலத சார். அவர் வந்து பல விஷயங்கள் சொல்லிட்டு வந்தாரு. ஒட்டுமொத்தமாக 2014 இருந்து செய்யப்பட்ட விஷயங்கள் என்ன, வளர்ச்சிகள் என்ன, என்னென்னலாம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அது கிட்டத்தட்ட நிறைவேற்றப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்கனாலும் இங்கே ஒரு தேசிய கட்சியாக தனிச்சு போட்டியோ இல்லை தன்னுடைய வாக்கு சதவீதத்தை வளர்த்தோ ஒரு விஷனரி ஒரு பிளானோட போகிறோம். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குது. காங்கிரஸ் தமிழ்நாடு அப்படின்றச்ச கூட்டணி, அதை தாண்டி ஒரு சென்ட்ரல் ஃபோக்கஸ். எப்படி இந்த தேர்தல் ஒட்டுமொத்தமாக பாஜக இந்த தேர்தலையும் காங்கிரஸ் எப்படி பார்க்குது சார்? அதாவது 2014 திரு நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமராக ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய கதைகளை சொன்னாங்க. பிரதமர் மோடி ஒரு ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் ஊழலை ஒழிப்பாரு, சைனா பஸ் ஸ்டாண்டு மாதிரி குஜராத் பஸ் ஸ்டாண்டை மாற்றின மாதிரி தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டு மாறிடும்லாம் இங்கே வாட்ஸ்அப்லலாம் நிறைய ஃபார்வர்ட்லாம் அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் நம்பி மக்கள் சிலர் ஓட்டும் போட்டாங்க. சரிங்களா? ஆனால் 2014 இருந்து 2024 வரைக்கும் என்ன நடந்திருக்குன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. 2019 ஏன் போடணும்? அப்படி 2014 வாக்களிச்சு இவர் எதையும் செய்யலைன்னா 19 ஏன் வாக்களிக்கிறீங்க? 2014 பண்ண சேட்டைகளுடைய எஃபெக்ட் 2019க்கு பிறகுதான் தெரிஞ்சுது. 2016 கொண்டு வந்த டிமானிட்டைசேஷனா இருக்கட்டும், 2017 ஜூலை 1 கொண்டு வந்த ஜிஎஸ்டியா இருக்கட்டும், இதனோட எஃபெக்ட் எப்போ தெரிய ஆரம்பிச்சதுன்னா 2019க்கு பிறகுதான் தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா 2014 மோடிக்கு ஓட்டு போடவங்க யாருமே மதத்துக்கு ஓட்டு போடல. ஓட்டு போட்டவங்க வளர்ச்சி கொடுப்பாரு, வேலை வாய்ப்பை உருவாக்குவார், கருப்பு பணத்தை கொண்டு வருவார், பெட்ரோல் விலை குறைப்பாரு, கேஸ் விலை குறைப்பாரு, உங்களுக்கு வந்து இந்திய டாலருக்கு நிகரா இந்திய ரூபாய் கொண்டு வருவாரு. இதெல்லாம் செய்வாருன்னு நம்பி ஓட்டு போட்டாங்க. சரிங்களா? 2019க்கு பிறகுதான் சிஏஏ வருது. சார் இல்ல நான் பேசவே ஆரம்பிக்கல. வேண்டாம், இதெல்லாம் செய்வாருன்னு தான் ஓட்டு போட்டாங்களே தவிர அவர் ராமர் கோவில் கட்டுவாருன்னு யாரும் ஓட்டு போடல. 2019க்கு பிறகுதான் பிஜேபியினுடைய உண்மையான முகம் தெரிய ஆரம்பிச்சது இந்திய மக்களுக்கு. இன்னைக்கு இந்திய மக்கள்ல பெரும்பான்மை மக்கள் அவர் ஏற்றுக்கொள்கிறதா இல்ல, அவங்க வாங்கின ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, காங்கிரஸ் வளர்ந்திருக்கு பல மாநிலங்கள். திரும்பி ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். நம்ம பெருசா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, சமீபத்தில் நடந்த தேர்தல் தெலுங்கானா தவிர மீதி இடங்களில் ஜெயிக்கும்னு சொல்லப்பட்ட இடங்களை கூட நீங்க இப்ப நீங்க இந்த அரங்கில் நீங்கள் சொல்லிய அனைத்து விஷயங்களையும் தான் களத்துல வச்சீங்க. ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேசத்திலயோ நம்ம வச்ச விஷயம் என்ன, இதே தான் பேசினோம். பட் அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வாக்கு வேற மாதிரி இல்ல போயிருக்கு. அப்ப மக்கள் மத்தியில எடுபடலையா இந்த கேம்பெயின்? இல்ல, அதுதான் நான் அன்னைக்கே நான் சொன்னேன். 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றதுக்கான காரணம் வளர்ச்சியை பேசிலாம் இல்லை. சரிங்களா? அந்த மாநில ஃபோக்கஸ் அடிப்படையில் அங்கே ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தாங்க. அதில் சில சாதிகளை வந்து விடுபட்ட சாதிகளை ஒன்றிணைக்கிறது, இல்லை இல்லாத சாதியை சேர்க்கிறது, உங்களுக்கு ஓபிசி ஆக்குறேன்னு சொல்றது, ஒன்று எஸ்சி ஆக்குறேன்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்களை சூழ்ச்சிகள் மூலமா தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்ப காங்கிரஸ் சுய பரிசோதனை செய்ததுல பிஜேபி இதனால காங்கிரசினுடைய பலம் அங்க குறைந்ததால இல்ல பிஜேபிக்கு பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ்ல எந்த அறிவுமே கிடையாதுன்றதை என்னால டேட்டாவை ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா? நம்பர் 1, அவங்களுக்கு தெரிஞ்சு சமூகத்தை கொட்டையை குழப்பி விட்டு எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வரலான்றதா உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பர்ட் அவங்க, அதில் எங்களோட எக்ஸ்பர்ட் அவங்க தான். சரிங்களா? அதான் வந்து யதார்த்தமாக இருக்கிறீங்க. அதே ஸ்ட்ராட்டஜி தான் தமிழ்நாட்டிலையும் ஃபாலோ பண்ணலான்னு பார்க்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு நாளாக வந்து மோடின்னு பேசினவங்க திடீர்னு அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி தலைவர் இல்லை தமிழ்நாட்டில் இப்போ மோடின்னு சொன்னீங்கன்னா வெளியில் போய் எங்கே சொன்னாலும் ஓட்டு விடாதீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். சரிங்களா? இன்னைக்கு அண்ணாமலை சொன்னால் தான் ஓட்டு விடுற நம்பிக்கை வந்துட்டாங்க அவங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு அண்ணாமலை ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, அவர் ஓடுற குதிரையா ஓடாத குதிரையானு தேர்தலுக்கு அப்புறம் தெரிஞ்சிரு போகுது.
அதான் ஃபேக்ட். எங்களுக்கு தெரியும் ஓடாத குதிரைன்ட்டு. பட் ஓடுமா ஓடாதன்றது தெரிஞ்சதுக்கு தெரிய தான் போகுது, வேற விஷயம் அது. பட் இருந்தாலும் இப்போ உங்க மோடி பேர் வெளில போய் சொல்ல முடியலையே இவங்களால. இன்னைக்கு அண்ணாமலை பேரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அப்படிப்பட்ட தலைவர், அவர் நேர்மையான தலைவர்னு. சார் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார், என்னன்னா இந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியுடைய சாதனைகளை உங்களால சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல மோடி பேரை சொல்லி வாக்களிக்க முடியாதுன்னா உங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மமதா போன்றவர் ராகுல் பேரே சொல்லாதீங்க, நாங்க தனியா நின்னுக்கிறோம் அப்புறம் பாக்குறோம்னு சொல்லும் பொழுது அது நம்ம எப்படி பார்வையா வைக்கிறது? இந்த ஒப்பீடு எதற்காக தலைவர் ராகுல் காந்தி பேரை சொல்லணும்? இந்தியா கூட்டணியில ஒரு தலைவர் பிரதமர் வேட்பாளர் கிடையாது, அவர் காங்கிரஸ் தலைவர் கிடையாது, அவர் பேரை ஏன் சொல்லணும்? சீட்டு கொடுக்கலாம்ல. இல்ல சீட்டுக்கு எதுக்கு அவர் பேரை சொல்லணும்? தலைவர் ராகுல் காந்தி பேரை ஏன் சொல்லணும்? காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க நாங்க எங்க தொகுதியில வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணும்போது நாங்க தலைவர் ராகுல் காந்தி பேரை சொல்லுவோம். மமதா பானர்ஜி ஏன் சொல்லணும்? கட்சி தலைவர் கிடையாது, அவர் பிரதமர் வேட்பாளர் கிடையாது. நான் தெளிவா கேட்க, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு பாஜக மேல, நம்ம தளத்துல வைக்கிறோம், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, சரி வர எடுத்துட்டு போறோம். ஏன்னா பாராளுமன்றத்தில் அன்னைக்கு பேசும்போது கூட 350 இருந்து 400ன்ற வார்த்தையை தான் அவர் சொல்றாரு மோடி அவர்கள் பேசும்போது. 3வது முறைன்னு பட்ஜெட் கொடுக்கும்போது நிர்மலா சீதாராமன் அடுத்த பட்ஜெட்ல இன்னும் விரிவாக பலது வரும் அப்படின்றாங்க. சோ அவங்க எந்த இடத்துல காங்கிரஸ் நான் அப்படிலாம் பார்க்கல, அவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கான்னு நினைக்கிறேன் நான். ரைட், பிஜேபி இஸ் ஓவர் கான்ஃபிடென்ட், ஒரு பயம் கலந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் பிரதமர் மோடி எப்பொழுதெல்லாம் தன்னை புகழ்ந்து பேசுகிறாரோ அப்போல்லாம் அவர் மகிழ்ச்சியாக இருக்காருன்னு அர்த்தம். எப்பொழுதும் எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்கிறோம் அப்புறம் பயந்துருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் எடுத்து பாருங்க, நவம்பருக்கு பிறகு அவரோட பேச்சில் எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்யறதுக்கான குறிகள் அதிகமாக இருக்கு. ரைட், நேரு சம்பந்தமாக நேரு இருக்கிறாரு, அவங்க இருக்கிறாரு, இது இருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன் சார், நீங்கள் என்ன 10 வருஷம் பண்ணீங்க? நான் சொல்லவா, 10 ஆண்டுகளில் பெண்களின் கல்வி குறைந்திருக்கிறது. ரைட், 10 ஆண்டுகளில் வேலையின்மை அதிகரித்து இருக்கிறது. 10 ஆண்டுகளில் வேலை இல்லாதனால தற்கொலைகள் அதிகரித்திருக்கு. சிறுதொழில் பண்ணவங்க 50% மூடிட்டு போயிட்டாங்க. நீங்க சொன்ன ஜிடிபி டேட்டா ஃபேக், அது IMF கொடுத்தது. நீங்க சொன்ன ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் டேட்டா ஃபேக்னு அரவிந்த் சுப்ரமணியன் சொல்லியிருக்காரு, வேர்ல்ட் பேங்க் சொல்லியிருக்கு. இப்போ இந்த மாதிரியான லட்சணத்துல இந்தியா வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வளர்ந்துட்டேன்னு நீங்க சொல்றீங்க? ரைட், புரட்சி சார் 2 விஷயம் அவர் இனியன் ஒரு இடத்த தொடர்றாரு. என்னைக்கெல்லாம் மோடி எதிர்க்கட்சிகளை திட்டுறாரோ அப்போ ஒரு ஸ்டிக்கி விக்கெட்ல இருக்காருன்னு இன்னைக்கு முதல்வர் ஸ்பெயின்ல இருந்து திரும்பும்போது கூட சொன்ன பிரஸ் மீட்ல எதிர்க்கட்சியா பேசுறாரு, ஆளுங்கட்சியா அவர் பேசியிருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நரேந்திர மோடி சமீபத்திய அந்த பாராளுமன்ற உரையும் சேர்த்து. நான் நண்பருக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பதில் இருக்கு. அதாவது நரேந்திர மோடி கொடுத்த வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி நண்பர் முன்வைத்தாரு. அது நியாயமான கேள்விதான். நிறைவேற்றி விட்டார் என்கிற புள்ளி விவரத்தை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் திமுக தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த 527 வாக்குறுதிகள்ல மிக முக்கியமாக டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுவோம், அது மாதிரி தொழிற்சங்க தோழர்களுக்கு பழைய பென்ஷன் தொகை திட்டத்தை கொண்டு வருவோம், 1 வாரத்தில் நீட்டை ரத்து செய்வோம், இப்படி எல்லாம் 527 வாக்குறுதிகள் கொடுத்து அதுல நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சார்பான ஒரு தொலைக்காட்சியில தினமும் சொன்னது என்னாச்சு அப்படின்னு எல்லாம் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தயவு செய்து அடுத்த முதுவை சொரியறதுக்கு முன்னாடி உங்க முதல்ல நீங்க சொரிஞ்சு பாருங்க. நீங்க இல்ல சார், தயவு செஞ்சு புரிஞ்சு பேசுங்க சார். இதுல என்ன இருக்குன்னு போராட்டம் முதல்ல விஷயத்தை மதியம் உங்ககிட்ட வர பேசிட்டோம், பேசி முடிக்கிட்டோம், ஏன் பேசவே கூடாதுன்னு பேசி முடிச்சுட்டு வந்துடலாம். அதனால நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றி விட்டீர்களா? நிறைவேற்றி விட்ட பிறகுதான் உங்களுக்கு நான் கேட்ட கேள்விக்கான பதிலுக்கு வந்துருங்க சார். அதாவது ஒரு எதிர்க்கட்சியை போய் பேசுகிறார். 10 வருஷத்துக்கு பதில் சொல்லுங்க சார். 10 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தீங்க. 10 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தீங்க. பதில் சொல்லுங்க. அவர் பேசுறாரு. அவர் முடிச்சிட்டு வரட்டும். நீங்க பேசிந்தீங்க, நீங்க பேசினா அவருக்கு பதில் வாங்க முடியாது. நீங்களே தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் கேக்குறேன், கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்ல கேக்குறேன். உங்க கேள்விக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? நீங்க ஏங்க பொங்குறீங்க? அவர்கிட்ட கேக்குறீங்க, நீங்க பொங்குறீங்க. யாரையுமே பேச சபையில அவர் பேச கேக்குறேன். சபையில அவர் பேச கொண்டிருக்கும் அமைதியா இல்ல இது
நாங்க முரசரங்கத்துல இல்ல அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பேசுவார். நீங்க திரும்பி கொஞ்சம் BJP அமைதி. நீ அவரை நீங்க குறுக்க பேசாதீங்க. அவரோட இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம வரோம். பிஜேபி பொங்கட்டும் நான் வேணாம் மதியானம் அவர் சார், இவரு பிஜேபியா நீங்க குறுக்கிட்டு பேசாதீங்க. குறுக்கிட்டு நான் கேள்வி பேசாதீங்க. பிஜேபி ஒருத்தர் கேக்குறேன். பேசுறாரு, BJP ஒருத்தர் பேசுறாரு. அவர் இவரு அரசியல் பார்வை அரசியல் அரசியல் விமர்சகர் நேரா சொன்னா யாருங்க சொன்னா, BJP சொல்லிட்டு உட்கார்ந்து பேசுறேன். நான் யாரை வேணாம். அப்படி பார்த்தா, நான் கேள்வி கேட்டு பதிலுண்டா. நான் பத்து வருஷம் நீங்க என்ன சொன்னீங்க? நன்றி நன்றி நன்றி. உங்களை யார் பேச சொல்றாங்க? சரி புரட்சி சார், நீங்க தொடரலாம், சுருக்கமா முடிக்கலாம். சார் சொல்லுங்க. சுருக்கமா அந்த நான் கேட்ட கேள்வி. நரேந்திர மோடி அவர்கள் எதிர்க்கட்சி போல் பேசுகிறார் தேர்தல் நேரத்தில். இது அதான் அவங்க கடவுளத்துல இருந்து இப்பதான் இருந்து வந்திருக்கிறாங்க. ரைட். ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் கூட வித்தியாசம் தெரியாம நரேந்திர மோடி தனது ஆட்சி பெருமைகளை தம்பட்டம் அடிக்கிறாரு. அதாவது உள்கட்டமைப்பு, எல்லை சீரமைப்பு, ரைட். வெளியுறவு கொள்கை விவகாரம், இன்றைக்கு வலிமையான அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் Right, சொல்றேன். right, right. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றேன். வர இருங்க, வெயிட் பண்ணுங்க. குறுக்க பேசலாம், ஒருத்தர் பேசுவோம், முடிச்சிருங்க. ஏதாவது முடிச்சிருட்டோம். பந்தாவை நன்றி பேசிட்டு நன்றி நன்றி புரட்சி சார். இலவசமாக அரிசி உள்ளிட்ட மளிகை பொருட்கள் ரைட், நன்றி நன்றி. நான் இனியன் கிட்ட வரேன். இனியன் நீங்க நான் முடிக்கட்டும். பதிவான நான் கடைசியா வரேன், இருங்க. இனியன் உங்க நேரம். நன்றி 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 புரட்சி சார். ரைட் புரட்சி சார், நன்றி நன்றி. நான் இனியன் வரேன். இல்ல, எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த பிஜேபி சார்ந்தவங்க எல்லாம் ரொம்ப எமோஷனலாவே பேசுறாங்க. கொஞ்சம் ஃபேக்சுவலாவும் பேசுங்க, நாங்க கேக்குறோம். சரிங்களா? அவர் சொன்னாரு உள்கட்டமைப்பு வசதிகள் வளர்ந்துச்சுன்னாரு. எந்த ஊர்ல வளர்ந்துச்சுன்னு சொல்ல அப்படிங்க. மும்பைலியா, டெல்லியா, சென்னையிலயா, பெங்களூர்லயா? இல்ல அவர் பேசி இருங்க சார், நீங்க அப்புறம் நீங்க பேசுங்க. இருங்க அமைதி. இல்ல, நீங்க வந்தே பாரத் வரட்டும், அவர் முடிச்சிட்டோம் புரட்சி சார். வந்தே ரைட் புரட்சி சார், அமைதியா இருக்கும். கொஞ்சம் அமைதியா பேசிட்டோம். நம்ம சபையில 2 பேர் பேசினா கேட்காது. முடிச்சிருங்க. இல்ல கொஞ்சம் அமைதி புரட்சி சார், கொஞ்சம் அமைதி. பேச கூடாதுன்னு நினைக்கிறார் போல இருக்கு. நீங்க முடிச்சிருங்க. இல்ல, வந்தே பாரத் ட்ரெயின் விட்டா உள்கட்டமைப்பு வசதி வளர்ந்துச்சுன்னு அர்த்தமா? ரெண்டாவது சார், இருங்க சார், நீங்க யார் சார்? சரி, ரைட் புரட்சி சார், நேரம் கம்மியா இருக்கு. இன்னும் நம்ம 2 பேர் பேச வேண்டியது. திட்டமிட்டு பேசணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் அமைதி முடிச்சிடலாம். சரி, நீங்க ரெண்டாவது வெளியுறவுத்துறையில நல்லா இருக்குன்னாரு சார். ஒண்ணு இல்ல, நீங்க சைனா வந்து 5 கிலோமீட்டர் இந்தியால ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன மோடிக்கு கிழிச்சாரு இந்த 5-10 வருஷத்துல? நீங்க சரிங்களா? இல்ல, நான் கேக்குறேன், சபையோட ஒட்டி வந்து பேசும். இல்ல, நான் செய்தான்ற கேள்விகள் வைக்கலாம். நம்ம சபையோட நீங்க சொல்ல வரீங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல என்ன அமெரிக்காவுல இந்தியா தீர்மானம் பாஸ் பண்றாங்க. ஐரோப்பிய யூனியன், இருங்க சார், நீங்க கொஞ்சம் அமைதி. ஐரோப்பிய யூனியன்ல இந்தியா தீர்மானம் பாஸ் பண்றாங்க. இதெல்லாம் வெளியுறவுத்துறை சக்சஸ் ஆகும் உங்களுக்கு. இந்தியால புல்வாமா அட்டாக் நடக்குது. உள்நாட்டு பாதுகாப்பா இருக்குதா? பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து ஒருத்தர் துப்பாக்கி சொல்றான். இந்தியா கேவலம் இல்ல. ரைட் நம்ம ரொம்ப இந்த தலைப்பை தாண்டி நான் புரிஞ்சுக்கிறேன் சார். உங்களுடைய இறுதி கருத்து பேச விடுறது இல்ல. அமைதி. இறுதி கருத்து ரவிச்சந்திரன், இறுதி கருத்து சுருக்கமா பேசும்போது முதல்ல என்ன சொன்னாரு? ரைட் நன்றி புரட்சி சார். விடுங்கய்யா, எப்படியா இருந்தாலும் 6 தொலைக்காட்சியில மாத்தி இதே தான் சொல்லிட்டு ரைட் அமைதி ரவி சார், உங்க இறுதி கருத்து சுருக்கமா என்ன சொல்லும்போது என்ன சொன்னாரு? மோடி ரைட் நன்றி புரட்சி சார். பேச கூடாதுன்னு நினைக்கிறேன். அமைதியா இருங்க. அவர் இவர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியல. சரி அமைதி. நீங்க முடிச்சிருங்க சார், நேரம் இல்ல, நான் பேசுறோம். கண்ணை மூடிக்கலாம், அதுக்குன்னு இப்படியா? சரி ரவி சார், முடிச்சிருங்க. மோடி சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நம்பி தமிழகம் ஓட்டு போட்டுச்சுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? மோடினா யாருன்னே தெரியாது தமிழ்நாட்டுக்குன்றாரு. தமிழகத்துக்கு வாக்கு நான் 2014 ஏன் ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, நான் சொல்லிடுறேன், அந்த வார்த்தையெல்லாம் அழகா பதிவு. சோ எதுக்கு இங்க வர்றேன்னா, நேருவை எதற்கு 60 ஆண்டு காலத்திற்கு பிறகு இன்னைக்கு பேசுறோம்னா, ஒரு கோடிட்டு காட்டும் பொழுது இந்தியாவர்களை சோம்பேறிகள் என்று நினைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதுல செங்கோட்டையில உட்கார்ந்து பேசும் பொழுது அவர் வந்து இந்த கருத்தை சொன்னாருன்னு ஆதாரப்பூர்வமாக எடுத்து சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? பாராளுமன்றத்தில் எடுத்து சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? இருக்கிற மக்களுக்கு சொல்றாரு. ஆக இது புரிஞ்சுக்காம நாம வந்து ஒரு விஷயத்த பேசுவோம்னு சொன்னா தவறு. இப்போ தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆட்சி செய்ய, அதாவது 2வது முறை இது வரைக்கும் திமுக ஆட்சி பண்ணதே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருந்த வரைக்கும் ஒரு முறை நடந்தது. இது வரைக்கும் 2வது முறை நடந்ததே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, ஆனா செய்யல, மக்கள் உங்களை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. தொடர்ந்து அது 13 நாளில் கழித்தாலும் 13 மாதத்தில் அடித்து வைத்தாலும் அதற்கு பிறகு 4.5 வருடங்கள் இருந்துவிட்டு அது வெள்ள போனதுங்கிறது இல்லாமல் இப்போ வந்து 10 வருடங்களாக இருந்து இன்னொரு 5 வருடங்களே அது கொண்டு போகுது. இதோடு இல்லாமல் குஜராத்தில் 27 வருடங்களாக, மத்திய பிரதேசத்தில் 23 வருடங்களாக, மாநிலங்களில் எங்கெல்லாம் உள்ள போய் ஒரு ஆட்சி பண்ணுதோ அங்க தொடர்ந்து ஆட்சி பண்ணுதுன்னு சொன்னா ஏமாத்தினார், கதை விட்டார்,
இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள பேசி கொண்டிருந்தால் வருமானு கேட்டீங்கன்னா வராது, பிஜேபி வரும். அவ்வளவுதான் என்னுடைய வாதம். ரைட், நன்றி நன்றி நன்றி. இனி இறுதி கருத்து என்னன்னா, குவான்டிட்டி முக்கியமா குவாலிட்டி முக்கியமான்றத முடிவு பண்ணிக்கணும். ரைட், இங்க குவான்டிட்டி வைஸ் நீங்க ஆட்சியில் உட்கார்ந்தாலும் கூட உங்க குவாலிட்டி என்னன்னு நாங்க கேக்குறோம். உங்ககிட்ட குவாலிட்டி இல்லன்னு நாங்க சொல்றோம், தரம் இல்லன்னு சொல்றோம். தரத்தை உயர்த்துவது நாட்டுக்கு தேவை, நாட்டுக்கு முக்கியம்னு சொல்றோம். மதிவாணன் அவர்கிட்ட தான் வரணும். மதிவாணன் சார், ஒட்டுமொத்தமா இந்த தலைப்பை ஒட்டி பார்க்கணும்னா, இன்னைக்கு முதல்வர் பேசிய வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். அதாவது 3வது முறையாக அப்படின்னும் போது 400 540 சொல்லலாம்னு ஒரு வார்த்தையும் அவர் சொல்றாரு, நகைப்புக்குரியதுன்ற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. இது ஒட்டுமொத்தமா நம்ம வந்து இங்க கூர்மைப்படுத்தப்படுகிறது. ஏன்னா இங்க வந்து ஒரு பாஜகவிற்கு எதிரான வாக்குகள் இருக்குன்ற விஷயம் பேசப்படுது. 2014 லேடியா மோடியான்னு இருந்துச்சு, 19 திமுகவின் கூட்டணி ஜெயிக்குது, மறுபடியும் இப்போ 2024 தனித்து அவங்க வந்து தமிழகத்தில் வந்து ஒரு தனி தலைவரை போட்டு தமிழகத்தில் தனியாக பயணப்படுறாங்க. நிச்சயமா அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு பேசுறாங்க. ஸோ நீங்க ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமா பிஜேபி தான் வேட்பாளரே தான் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டார் சார். அதுக்கு அதுதான் ஒரிஜினல் உண்மை. 2வது நோட்டாவை ஜெயிக்க முடியாது. இதுக்கப்புறம் அவங்க 3வது வளர்ந்தா அதை சிந்திக்கலாம். ரைட்டா? அடுத்தது இவர் வந்து வெளியுறவு கொள்கையை பத்தி பேசினார். வெளியுறவு கொள்கையில எந்த நாடு, சின்ன நாடு நேபாள நம்ம மதிக்க இன்னைக்கு தயாரா இருக்கு? மாலத்தீவு மதிக்கல. மாலத்தீவு இன்னைக்கு மதிக்க தயாரா இருக்கா? சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற சீனா நம்மள மதிக்க தயாரா இருக்கா? ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் மதிக்க தயாரா இருக்கா? ஸ்ரீலங்கா மதிக்க தயாரா இருக்கா? இன்னைக்கு கனடா, வெளிப்படையா கனடா வந்து இன்னைக்கு நம்ம எதிர்க்குதா இல்லையா சார்? அமெரிக்க நாடாளுமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்களா இல்லையா சார்? என்ன வெளியுறவுல ஜெயிச்சாங்க? பொருளாதாரத்துல வர இல்ல மோடின்ற ஒரு பிரச்சனையை நீங்க பிம்பம் தான் இங்க வந்து திரும்ப இன்னைக்கு அண்ணாமலை இவங்க பிரச்சனை பண்றாங்களா இல்ல நமக்கு தெரியாது. ஆனா இந்த வரப்போற தேர்தல், இந்த மோடி நாட்டை ஆளணுமா ஆளக்கூடாதுன்றதா தேர்தல். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இந்த மோடி பண்ண பொருளாதார தோல்வி, இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வரும்போது டாலர் இருக்கிறான ரூபாவோட மதிப்பு என்ன, எவ்வளவு குறைப்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு 83 ரூபாய் குறைக்க தயாரா இருக்கீங்களா? குறைக்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? நீங்க இன்னைக்கு ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் அந்நிய செலவினுடைய கையிருப்பு இன்னைக்கு எவ்வளவு வச்சிருக்கீங்க? கடனோட அதிகமா இருக்கு. இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட்ல 17 லட்சம் கோடி இன்னைக்கு வந்து வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்றீங்க. அவங்க எங்க இருக்கு? டார்கெட் 25 லட்சம் கோடி, அதுல 17 லட்சம் வந்திருக்கும் அப்படின்னும் போது நாங்க கரெக்டான இடத்தை தானே நோக்கி பயணிக்கிறோம். நான் சொல்றது இடைக்கால பட்ஜெட். அதுதான் பொது பட்ஜெட் வரும்போது நீங்க எவ்வளவு வெளியிடுவீங்க? ரைட். சோ நீங்க சொல்றது எல்லாமே பொய்யான தகவலை வெளிப்படையா சொல்றீங்க. திரும்பவும் சொல்றாரு, ஊழலை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதி இல்லாத கட்சி பிஜேபி. இறுதி கருத்து சுருக்கமா ஒரே வரியில இல்ல சார், நிறைய இருக்குதுல. நீங்க தெளிவா பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் வித்துறீங்க சார். எல்ஐசில இருந்து, பிஎஸ்ல இருந்து, ஏர் இந்தியால இருந்து எல்லா பொதுத்துறையில போயிடுச்சு. இன்னைக்கு தனிப்பட்ட முறையில ஈடில இருந்து, இன்கம் இருந்து, ஐடில இருந்து மொத்தத்தையும் பிஜேபி அணிகள் மாதிரி செயல்படுத்துறீங்க. எல்லா வகையிலும் ஒரு தோத்த அதற்காக வரக்கூடாது. இவரை வச்சு நீங்க இன்னைக்கு அண்ணாமலை கோட்டு போடுறாங்க. எந்த அடிப்படையில் அண்ணாமலை கோட்டு போடுறாங்க? நீங்க ஒன்றிய அரசை வச்சு எல்லா கட்சியும் மிரட்டி கூட்டணி ரொம்ப சில வினாடிகள் சுருக்கமா உங்களுடைய பதில் புரட்சி சார், ரொம்ப சுருக்கமா. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல்ல 10 ரூபாயும், டீசல்ல 10 ரூபாயும், பெட்ரோல் 5 ரூபாயும் கொலை போட்டு சொன்னீங்க. 5 ரூபாய் நேரம் இல்ல. இருங்க, வரட்டும் முடிக்கட்டும். அமைதி அமைதி. நாங்க குறைச்சிருக்கோம். ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை பேச முடியாது. வார்த்தைக்கு வார்த்தை பேச முடியாது. நீங்க எவ்வளவு வரி போடுறீங்க? சரி, வரி எவ்வளவு அமைதி. அமைதி. வார்த்தைக்கு வார்த்தை அப்படின்னு சொன்னா வரி எவ்வளவு போடுறீங்க? கேட்காது. ஸ்கைப். ரைட், சுருக்கமா சார், புரட்சி சார், ரொம்ப சுருக்கமா. முதலீட்டாளர்களை ஈர்க்கிற மாநாடு நடத்துறீங்க. ரைட், சுருக்கமா. நான் உங்களுக்கு முதலீட்டாளர்கள் மாநாடு எதுக்கு நடத்துறீங்க? ரைட், வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்காக நடத்துறோம். நன்றி புரட்சி. எது நடத்துறோம்? நன்றி நன்றி. நன்றி புரட்சி சார். மதிவாணன் அமைதி 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 அமைதி. வேலை வாய்ப்பை உருவாக்குறோம். அதுக்காக நடத்துறோம். ரைட், நன்றி 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 புரட்சி சார். நன்றி 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 நன்றி. போய் குடிப்பீங்க. நன்றி நன்றி. நம்ம தேவை நம்ம இது வளர்த்து கொண்டே போறோம். முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு அனுப்புறோம் சார். பேச விடுங்க சார். இந்த வாட்டி நீங்க வீட்டுக்கு போறீங்க. அமைதி. நம்ம முடிய பேச விடுங்க. மதிவாணன் சார், மதிவாணன் சார், நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அவரும் அமைதியா இருக்க சொல்ல முடிச்சிடலாம். உங்க இறுதி கருத்து ஒரே வரி. ரைட், நன்றி 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 நன்றி. நிறுத்த மாட்டாரு. ரைட், நன்றி. ஒரு சீட் ஜெயிக்க போறீங்க சார். ஒண்ணு இல்ல, ஒரு சீட் ஜெயிக்க. மதிவாணன் சார் அமைதி. சார் ஒண்ணு இல்ல, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கல்வியில முன்னேறிய மாநிலம். இந்தியா தான் இந்தியாவிலே பொருளாதாரத்துல முன்னேறிய மாநிலம். எல்லாத்துலயும் முன்னேறது காரணம் காமராஜரும் திராவிட கட்சி தான். பிஜேபி ஆள்கிற மாநிலத்துல எல்லாம் இங்க இருந்து வேலைக்கு வந்துட்டு இருக்கான், பிரிட்ஜ் கட்டுற வேலைக்கு. சரிங்களா? அதுல பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள பேசுறது தகுதி இல்ல. நன்றி 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 நன்றி.
ரைட், நன்றி. ரைட், நன்றி. மூவருக்கும் நன்றி. ஆக தமிழ்நாட்டை குறிவைக்கும் பாஜக, எதிர்ப்பை பலப்படுத்தும் திமுகன்னு பேசினோம். வேகம் எடுக்கிற தேர்தல்கள் வேகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூடு பறக்கும் விவாதமாகவே இது இன்னைக்கு அமைஞ்சதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்றத. அரங்கத்துக்கு வந்து கருத்து கேட்பது கொண்ட மூவருக்கும், இணையத்தின் வழியாக இணைந்த திரு புரட்சி கவிதாசன் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது மாலை முரசு தொலைக்காட்சியின் முரசரங்கம். நன்றி, வணக்கம்.